தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஃபிசிக்ஸில் வந்து டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நமக்கு வந்து பூமியில் 2 விதமான லைட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லைட் என்னன்னு பார்த்தோம்னா நேச்சுரல் லைட், அது வந்து நமக்கு சூரியன்லேருந்து கிடைக்குது. செகண்ட் டைப் ஆஃப் லைட் என்னன்னு பார்த்தோம்னா ரிஃப்ளெக்டிவ் லைட், அது வந்து நமக்கு மூன்லேருந்து கிடைக்குது. ஸோ இந்த ஒரு 2 விதமான லைட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இப்போது சூரியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பகலில் வெளிச்சமாக இருக்குது. நிலவு வந்து நமக்கு இரவில் வெளிச்சமாக இருக்குது. இப்போது இதை வந்து நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்ப்போமே. சன் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய மொத்த எனர்ஜியும் போட்டு இந்த பூமிக்கும் இந்த பூமியில் வாழ்கிற மனிதர்களுக்கும் வெளிச்சமாக இருந்து பயனுள்ளதாக இருக்குது. அதே போல தான் நம்முடைய நீதியின் சூரியனாக இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து வந்து நிறைய நாட்கள்லையும் நிறைய நேரங்கள்லையும் நமக்கு வந்து பயனுள்ளவராக இருந்திருக்காரு. நம்ம தவறான பாதையில் போனப்போ கூட நம்மளை வந்து சரியான பாதையில் போகிறதுக்கு அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தவராகவும் நீதியின் தேவனாகவும் இன்றைய வரையும் வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இந்த மூணோட வேலை என்ன அப்படின்னா அந்த சன் கிட்ட இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரேஸை கலெக்ட் பண்ணி இரவுல வந்து வெளிச்சத்தை கொடுக்கறதா இருக்கு. அது தனக்கு அந்த சன் கிட்ட இருந்து லைட்டை எடுத்துக்கிறதா மாத்திரம் இல்லாம மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுக்காக அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டை எமிட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். லைட்டை வந்து நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்குது. அதே போலதான் இந்த வேதத்துல இருந்து சத்தியத்தை மாத்திரம் நம்ம வந்து பெற்றுக்கொண்டு அதை நம்மக்கிட்டே வச்சுக்கிறோமா? தேவனுடைய குணத்தை கற்றுக்கொண்டு அதை நம்மளுடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறோமா? இல்லை இந்த மூணை போல இந்த நிலவை போல மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சத்தியம் மற்றவர்களுக்கும் போய் சேரணும்ட்டு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நாம மற்றவர்களிடத்துல சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம்.